ஏதாச்சும் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா கார் வாங்குறதுக்கு யாரும் விட மாட்டேங்கிறீங்க. ஏங்க நம்மளாம் கார் வாங்கக்கூடாதா? வாங்கினாலும் இஎம்ஐ தான் வாங்கணும், அது வேற விஷயம். ஆனா இஎம்ஐ வாங்குற கூட யாரும் விட மாட்டேன். எது கார் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறேன். கார் வாங்கணும்னு ஆசைப்படுறது ஒரு தப்பா? பைக் வாங்கணும்னு நினைச்சேன், பைக் வாங்கியாச்சு. ஒரு பைக் நினைச்சேன், நான் கடைசியில் இந்த பைக் தான் வாங்கினேன். சரி கார்னாச்சும் வாங்கலாம்னு நினைச்சேன். கார் எதுவும் பாக்குறேன்னு கேட்கறேன். இன்னைக்கு ஏன் வந்தது? பல்சர் வாங்கணும்னு ஆசைப்பட்டா பேஷன் ப்ரோ தான் கிடைச்சது. கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எம்சிடியில் எதுக்கு எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு தெரியல. இத்தனை பேர் இந்த காலேஜ்ல இவ்வளவு நேரம் என்ன பண்றாங்க? காலேஜா மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். எத்தனை பேர் இந்த காலேஜில் படிச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. டெக்னாலஜி. நான் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் தான் கிடைச்சது எனக்கு. இதே மாதிரி என் வாழ்க்கையில் எப்பவுமே நான் என்ன எடுத்து வச்சாலும் விளக்காம தானே வரும். ஏன் போகுது? நான் என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் நடக்காம தான் போகுது, பொறுப்புடாம போகுது. ஏன் அப்படி போகுது? ஒரு டைம் வரும். யோசிவாதிங்க எல்லாம் சொல்றாங்க இதுல பாக்குறேன், அவங்க அசிங்க தப்பு, இவங்களால இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே நம்ப முடியாத அவ்வளவு நம்பிக்கை வச்சீங்க எல்லாம் உங்களுக்கு கடைசி ஆப்படிச்சுட்டு போயிருக்காங்க. எதுக்குடா உயிரோடுன்னு சொல்லி நீங்க வாழ்க்கையே வெறுத்துட்டு சுத்துவீங்க. இன்னும் ஜூன் மாசத்துக்கு மே மாசத்துக்கு அப்புறம் ஜூன் மாசத்துல நீங்க உங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு போக போகுது அப்படிங்காங்க. நான் தான் இனி வேற ஊர் போன சுச்சுவேஷன் பார்த்தா அவங்க இது ஏறும் இதுல போக அப்படிங்கிறாங்க. என்னமோ போகணும் பேர் போகவா போகிறாங்களா? நடக்கும் எங்க நடக்கு வாழ்க்கையே அப்படியே. ஒரு நேரம் காலம் வரும்போது எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. எங்கன்னா நேரங்காலம் வருது நமக்கு எந்த நேரங்காலம் வந்து நம்ம எப்ப இதாயிரும். இது எங்க பாத்தீங்கன்னாலும் நேரங்காலம் நமக்குன்னு வர்றதில்லை. நானும் நிறைய டைம் பார்த்துட்டேன். நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது. ஏதாச்சும் ஒரு இது அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாச்சும் நடக்கு, ஆசைப்பட்டது எதுவும் நடக்காது. இந்த அண்ணனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மில் ஒண்ணு வச்சிருக்குதுங்க. நம்மளை பாத்தீங்கன்னா வெட்டியா சுத்திட்டு இருக்கிற அஸ்வினி மில் ஓனருங்க இவரு. எனக்கு ஒரு மில்லு கட்டிட்டா சொன்னா கட்டி தர மாட்டேங்குங்க இந்த அண்ணன். இந்த ரோட்ல தானே காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போயிட்டு இருப்பாங்க. 5-4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போயிட்டு இருப்பேன் ஒரு காலத்துல. பள்ளிக்கூடத்துக்கு ஏதாச்சும் படிக்கிறதுக்கு எந்திரிச்சு சொன்னா 7 மணி 8 மணிக்கு எந்திரிப்பேன். ஆனா ஒரு காலத்துல 4-5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போயிட்டேன்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல இப்ப ஆச்சு ஒரு நாள் வர்றேன், வந்தாலும் சில கவலைகள் இந்த ரோட்ல இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கிறிஸ்துமஸுக்கு போட்டுருக்காங்களா இருக்குது. கிறிஸ்துமஸ் இல்ல போட லைட்டு. பழனி வரீங்க இருக்கீங்க. பழனி வரீங்க, பழனி பாலக்காடு கோயம்புத்தூர் எங்கதான் போலாம். ஆனா என்ன பார்த்து சேஃப்டியா போயிட்டு வாங்க, பத்திரமா இருங்க. இதுதான்டா சென்னை சொத்து, எங்க இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மாத காலம் இந்த ரோட்டில் நான் பயணித்தேன். எதுக்குதான் இந்த ரோட்ல பயணித்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்டிசியில தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் காலேஜ் சேர்ந்தேன். அடுத்து அந்த காலேஜ்ல விளையாண்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா என் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் எப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க அதே மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கிறான்னு சொல்லி வேற ஒரு காலேஜில் சேர்த்து விட்டான். கடைசியில் அந்த காலேஜில் குப்பை ஓடினேன். இந்த மாதிரி சில பல அனுபவங்கள் என் வாழ்க்கையில் நிறையவே விளையாண்டுருக்குது. நீ ஏன்னு தான் தெரியல. பேசுனா ஏன் அமைதியாவே வர்ற, என்னையே பேச வர்ற? ஏதாச்சும் பேசுனா உனக்கு பின்னாடி உட்காந்து உனக்கே குளிர் முன்னாடி ஓடிட்டு இருக்கிற எனக்கு எவ்வளவு அடிக்குது. இதுல என்ன தெரிகிறது? குளிர் செம குளிர் அடிக்குதுங்க. இந்த அண்ணன் மட்டும் பாத்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துச்சு, முன்னாடி உட்காந்து ஓட்டுற எனக்கு எவ்வளவு குளிர் அடிக்க வச்சு பாருங்க.